எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆமாம், நேற்று வரைக்கும் பிரியா வீட்டிலேருந்து போட்டோம். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து வீடியோ எடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தா அதுதாங்க எடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பன்னீரும் பச்சை பட்டாணி வச்சு. இந்த பன்னீர் கறி எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தாங்க பன்னீரை. செஞ்சு கொடுக்குறேன்டா பன்னீரை வச்சு வந்துட்டு உடனே போயிட்டுங்க ஊருக்கு. எதுவுமே இல்லை, கொஞ்சம் சிலது வந்து இதில் வேற 10 கிலோ கோதுமை வாங்கி கொடு, உனக்கு நான் சப்பாத்தியாக செஞ்சு தரேன்னாங்க. 10 கிலோ கோதுமை மூட்டை அப்படியே கிடக்குது. லூலுல ஆஃபரில் வாங்கிட்டு வந்தாங்க. அது எதுக்குமா தூக்கிட்டு வந்து சொல்லட்டா? என் பையனுக்கு சொன்னேங்க நானு, அம்மா நம்ம 2 பேருமே வந்து வெயிட் போட்டோம், வெயிட் குறைக்கணும். டெய்லி எனக்கு நைட்ல விதவிதமா சப்பாத்தி வந்து ஒரே மாவு தான், ஆனா கிரேவி வந்து ஒரு நாளைக்கு ஒன்று டெய்லி சரிமா பைமா செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னு சொல்லிட்டு நான் 10 கிலோ ஆஃபர்ல போட்டாங்க. 10 கிலோ மாவு வாங்கிட்டு வந்து பிரியா வீட்டுக்கு போயிட்டுங்களா. இது இப்பதான் வந்திருக்கு. இனிமேல் தான் சார். அதான் ஃபர்ஸ்ட் நாளே இன்னைக்கு பன்னீர் வச்சு பச்சை பட்டாணி வச்சு ஒரு கிரேவி சூப்பராக செஞ்சுட்டு சப்பாத்தி செஞ்சிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் நான் வெள்ளை சாமந்தி உங்களுக்கு காமிச்சிருந்தோம். நான் இந்த வீடியோ எடுக்கும் போதே அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா நீ ஊருக்கு போயிட்டு வந்தாலும் மொதல் அப்டேட் அந்த பூச்செடியை தான் கொடுக்குறேன். வேற ஏதாவது ஒரே நாள் தான், முந்தின நாள் தண்ணி ஊற்றலாமா, நேற்று தான் ஊற்றலாம். ஒரே நாள் செடி எல்லாம் வெயில். நீ நினைக்கவே முடியாது. நீ போகும்போது இருந்த மாதிரி இல்லை கோயம்புத்தூர். ஒரு வாரத்தில் பனியெல்லாம் குளிர் எல்லாம் குறைஞ்சிச்சு, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலையில போய் பார்க்குறேன். நான் வந்தது நைட்டுங்க. அப்போ வந்து வெளியே இருக்கிறதெல்லாம் பார்த்துறேன். வெளியே வந்து அவ்வளோ வெயில் இல்லை, நல்லா இருக்கு செடியெல்லாம். மேலே போய் பார்த்த உடனே எனக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ அழகா டெய்லி தண்ணி ஊற்றணும். சரி ஒரு நாள் தானே ஆச்சு, நான் விட்டுட்டேங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாடியில் ஒரு செடி காஞ்சிருக்கும், ஒரு செடியில் ஈரப்பதம் இருக்கு. நிழல் விழுறதுனால அப்படியே இருக்கு. நிழல் மட்டும் இல்லை, அந்த நம்ம என்ன போட்டோம், அந்த என்னது தேங்காய் நார் போட்டோம்ல, அது இருக்கிற செடியெல்லாம் வந்து ஈரம் இருக்கா. கத்திரி செடியெல்லாம் என்னாச்சு, வெறும் அது நீங்க கடைசியா வச்சுட்டு போனது. அது வந்து எதுவுமே சத்து கிடையாது. வெறும் மண்ணு இருந்தது மட்டும் வெளியே இருந்து எடுத்துட்டு அப்படியே வச்சதுனால அதுல ஒண்ணுமே இல்லை, வெறும் மண்ணு மட்டும் தான். அதுதான் வந்து ஈரத்துக்கு ட்ரையா மண்ணு இழுத்துக்குன்னு. நான் அன்னைக்கு நீங்க ஊருக்கு போது வச்சேன்னா இந்த செடியெல்லாம் மண்ணே புதுசா இருக்கு. அது ஒண்ணுமே கிடையாது. மண்புழு உரம் போடுவோம், நம்ம தேங்காய் நார் போடுவோம், எதுவுமே இல்லாதனால சீக்கிரமா காஞ்சி போச்சுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அத்தனை கத்திரி செடி காஞ்சி போச்சு. அப்படின்னு காலையில ஃபுல்லா தண்ணி மண்ணு தாமா காஞ்சி செடி காயலமா நீங்கம்மா. ஆனா தண்ணி ஊத்துனா ஃப்ரெஷ் ஆயிடுது. மணத்தக்காளி செடி பாத்தீங்கன்னா அப்படியே வாடி இலெல்லாம் பழுத்து போயிருந்தது. காய் நல்லா இருந்தது. நீ சொல்ற பில்டப்க்கு என்ன திட்டுவாங்க போல. ஒரே நாள்ல நீ சொல்ற மாதிரி நான் நம்பாம இல்ல. அப்புறம் காலையில தண்ணி ஊற்றிட்டு இப்ப போயிட்டு நல்லா இவ்வளவு காய் எல்லாம் அதெல்லாம் வந்து ரெடி ஆயிட்டு எல்லாம் பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா காத்தா அடிக்குதுங்களா, என் தலையெல்லாம் பஞ்சு மாதிரி பறக்குது. வீடியோ அந்த மணத்தக்காளி காய் மட்டும் நானு தலைவெல்லாம் வாரத்துக்கு முன்னாடி பிச்சு அங்கேயே வச்சுட்டு வந்த கிணத்துல. இப்ப நம்ம போயிட்டு பூவு தக்காளி இருக்கு, அதெல்லாம் பறிச்சுட்டு வந்து சூப்பரான ஒரு கிரேவியும் ஒரு சப்பாத்தி செய்யலாம். வாங்க மாடியில் போய் பார்க்கலாம். ஓகேம்மா. வீடியோ ஆன் பண்ணாம நீங்க வெளியே வந்தா தெரியாதுங்க, கொஞ்சம் இருட்டு வெளிச்சத்துல வந்து ஆன் பண்ணவே இல்லையா. நான் பாட்டு தக்காளி பறிச்சுட்டேன், கத்திரிக்காய் பறிச்சுட்டேன். இவ்வளோ நேரம் 10 நிமிஷம் பேசுறாங்க, பேசுறேன். சரிம்மா, ஒன்றும் இல்லை, சின்னதாக அப்டேட் தான், நான் சொல்லிடுறேன். செடியெல்லாம் பாருங்க நல்லா இருக்குது. 2 காய் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அது அந்த அப்டேட்லாம் கொடுக்குறேன். செடியெல்லாம் நல்லா தான் இருக்குது பாருங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து தக்காளி 3 பறிச்சாங்க, இன்னும் 2-3 காய் இருக்குது. மணத்தக்காளி நல்லா வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. மா அவ்வளோதாம்மா அப்டேட்டு. ஒன்றுமே இல்லைம்மா, நல்லா தான் இருக்குது எல்லாமே. சின்ன அப்டேட் தான். இது மணத்தக்காளி காயும் பறிச்சு அந்த குட்டி செடியில் இதில் வரல, இப்போதான் பூ வருது. இந்த அன்னைக்கு வந்து ஒரு நாள் நம்ம வந்து பறிச்சோம்ல, 3 முறை செஞ்சுருக்காங்க. காய் வந்துட்டே இருக்கு. அதுல வர காயை விட இதுல அதிகமா வருது காய். இப்பதான் வருது, இனிமேல் தான் வரும். இது வந்து கீரை நம்ம உடைச்சிட்டா இந்த மாதிரி கழிச்சு நல்லா வரும். போன முறை ஊருக்கு போகும்போது நான் பிரியா வீட்டுக்கு மணத்தக்காளி குழம்பு வச்சு 2-3 நாள் வச்சு சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பூ பாருங்க, இந்த சாமந்தி பூக்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டு சொன்னாங்க. மஞ்சள் கலரோட வெள்ளை கலர் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குது. அது வெள்ளை வந்து ஒரே நாள், அதுவும் அந்த மஞ்சள் கூட நல்லா இருக்கும். இந்த மஞ்சள் செடி பூ வந்து சீக்கிரமா வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் வெள்ளை வந்து ஒரு வாரம் கூட நல்லா இருக்கும். போட்டோ இருந்துச்சு. ஆமாம், ஒன்னொன்று தான் இப்போ நான் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இதுடா பெருசா. இது சாமி ரூமுக்கு யூஸ் பண்ணுவீங்களா இப்போ? ஆமாம். அப்பா பூஜை ரூம் ரெடி பண்ணிட்டாரா? பண்ணிட்டார். 10 நாள் ஆச்சுங்க ஊருக்கு போயிட்டு. பையன் அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான் போல. அதனால என்னவா பண்ண போறாங்க, விலை கிழக்கு ஏற்றணும். 10 நாள் ஆயிடுச்சுங்க பிரியா வீட்டுக்கு போனதுனால. பூஜை சாமான்லாம் எதுவுமே தேய்க்கல, அப்படியே மூடி வச்சது அப்படியே இருந்தது. ஆனால் தேய்ச்ச மாதிரி அப்படியே நல்லா இருந்தது. ஆனால் இருந்தாலும் 10 நாள் ஆயிடுச்சிங்களா. சரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேற பூஜை பண்ணலாம் அப்படின்றதால எல்லா பூஜை சாமான்லாம் தேய்ச்சி எல்லாம் போட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நம்ம தோட்டத்தோட சாமந்தி பாருங்கள், வெள்ளை சாமந்தி. இது ஒரு வாரம் கூட அப்படியே இருக்குங்க வச்சா. எனக்கு அதனால தான் இந்த வெள்ளை சாமந்தி பிடிச்சிது.
மஞ்சள் வந்து 2-3 நாள் அடுத்த நாள் கூட கொஞ்சம் வாடி போயிடும். இன்னொரு மஞ்சள் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஒயிட் கலர் நாளைக்கு இன்றைக்கி வந்து வேலைக்கிழமை இப்போயே நாங்கள் வச்சுட்டோம். காலையில் பாருங்கள் அப்படியே இப்போ வச்ச மாதிரியே இருக்கும். நம்ம போயிட்டு நைட்டு டின்னர் சப்பாத்தி குருமாவுக்கு வந்து இப்போ எல்லாம் ரெடி பண்ணி பன்னீரும் பச்சை பட்டாணி போட்டு ஒரு குருமாவா இல்லை கிரேவியாமா? கிரேவி அதுக்கப்புறம் சப்பாத்தி பன்னீர் கிரேவி. ஆமாம், இதுதான் இன்னைக்கு நைட் எங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு அதிலே வேக வச்சுருந்தேன். ஏன்னா வேக வச்சு அந்த தண்ணி எடுத்துட்டா சத்துலாம் போயிடுறதுனால கொஞ்சமாக தண்ணி வச்சு அதிலே வேக வச்சுருக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க போல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை வீட்டில், அதனால் அதை அரைச்சி வச்சாச்சு. 4 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கு. இதெல்லாம் அரைக்கணும் நம்ம. இது பன்னீர் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். அது நம்ம சமைக்கும் போது ஒவ்வொன்றும் பார்த்துக்கலாம். இந்த பக்கம் வெங்காயம் எல்லாம் ரெடியாக ஆகிடுது. இதுக்கப்புறம் வந்து அப்பா தான் வீடியோ எடுப்பார். பையன் வெளியே கிளம்பிட்டான், அதனால் சரி நான் எடுத்துடணுமா இது வரைக்கும் அப்படின்றதுனால சரிப்பா நாங்கள் செஞ்சு வச்சிடறோம் சப்பாத்திக்கு கிரேவி, நீ வந்து நைட்டுக்கு சாப்பிட்டுக்க அப்படின்றதுனால அடுத்தது நம்ம பார்க்கலாம். நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். கிரேவி செய்யறதுக்கு பன்னீர் வந்து பாருங்கள் 1 பாக்கெட் வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக சின்னது பெருசாக அந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்ச உடனே பன்னீரை பொரிச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய். நீ சொல்கிறதெல்லாம் நானே சொல்லிட்டேன்னா நீங்களே சொல்லுங்கள், அவ்வளோதான். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பன்னீர் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வந்து எண்ணெயில் வந்து பொரிச்சா அப்படியே ஜவு மாதிரி ஆகிடும். லைட்டாக கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து லைட்டாக கலர் மாற அளவுக்கு எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினவுடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் வந்து நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் கலர் வந்து நல்லா மாறி வரணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம் இதை, அதனால் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறணும். நம்ம இது ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் இல்லாமல் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் ஒரு தட்டில். நம்ம அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 10-12 பாதியாக இருக்கிற முந்திரி எடுத்துக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய பெரிய தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி முந்திரி வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கிரேவி வந்து நல்லா திக்னஸாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வறுத்து வச்சுக்கிறேன். இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஏற்கனவே வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து கடாயில் இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்ச விழுது வந்து சேர்த்துக்கலாம். என்ன பண்ணாரப்பா ஆளே நாங்கள் எல்லாம் அரைச்சி கொடுத்துட்டோம். இருக்கேன், இங்கே தான் இருக்கேன். கொஞ்சம் தண்ணி அதில் பேஸ்ட் நிறையா இருந்ததில்ல, வேஸ்ட்டாக போகும்ல. இப்போ நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கணும். வதங்கி எண்ணெய் வந்து நல்லா மேலே வந்து தெரிஞ்சு வரணும். அதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா தக்காளியோட பச்சை வாசனை அப்படியே இருக்குது. நம்ம வெங்காயம் வந்து வதக்கிட்டோம், ஆனால் தக்காளி வந்து பச்சையாக அரைச்சதுனால நல்லா வதங்கணும். வதங்கி நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்பாவுக்கு வந்து இந்த பன்னீர் இதெல்லாம் சாப்பிட மாட்டார், அதனால் தேங்காய் போட்டு எடுங்க அந்த சட்னியை முன்னாடி ரெடி பண்ணிட்டார். அவருக்கு தேங்காய் கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டு தேங்காய் அரைச்சி வச்சிட்டாரு. இப்போ தாளிக்கணும் தானே? தாளிக்க வேண்டாம். ஏன்? அதே சாப்பிடுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம், இல்லைன்னா மேலே வந்து தெரிக்கும். இது நல்லா கொதிச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்ப்போம். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் சாப்பிட கூட போகிறதில்ல, அப்புறம் போதும்னா எப்படி? தேவையான அளவு தானே போட முடியும். அப்பா சாப்பிட மாட்டார், அதுதான் சட்னி போட்டார். ஆனால் போதுமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
மசாலாலாம் சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து கடைசியாக நான் நல்லா 2 கைப்பிடியில் வந்து பச்சை பட்டாணி வந்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். இந்த பட்டாணி சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில் பொரித்த பன்னீரும் சேர்த்துக்கலாம். பன்னீர் பச்சை பட்டாணிலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் கம்மியில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். சப்பாத்திக்கு வந்து ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் வந்து பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுது, ஒரு பக்கம் வந்து சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. அதுங்க பட்டாணி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் பட்டாணி கிரேவி இல்லை, பன்னீர் கிரேவி. அதான் பன்னீர் பச்சை பட்டாணி கிரேவி அப்படி சொல்ல ஒரு பட்டாணி கிரேவின்ட்டு நீ. இந்த அளவுக்கு இருந்தால் திக்கா போதும் தானே. இதுக்கு மேலே கெட்டியானாலும் சப்பாத்தி கூட நம்ம வீட்டில் தான் வந்து குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிடுவேன். சப்பாத்தி, இட்லி, தோசை எதுவாக இருந்தாலும். சப்பாத்திக்கு ஒரு அருமையான பன்னீர் கிரேவி ரெடி. நீங்கள் சட்னியில் தான் சாப்பிடுவீங்க, நான் சாப்பிட்டு காமிச்சேன். நமக்கு பன்னீர் செட் ஆகாதுங்க. செட் ஆகாது. சிரிப்பாங்க சொன்னால் யாராவது என்ன பன்னீருக்கே சாப்பிட மாட்டேங்க. இப்போ பால் சாப்பிட்றீங்க, தயிர் சாப்பிட்றீங்க, ஆனால் பன்னீர் சாப்பிட மாட்டீங்க. நான் பன்னீர் சாப்பிட்டது இல்லை, ஆனால் வேணாம், அது டேஸ்ட் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது, காளான் இதெல்லாம். நீங்கள் சாப்பிட்டு உடம்பு நல்லா தேடுங்க. நான் நல்லா தாங்க, உங்களை தான் தேவை சொல்லுவாங்க. அப்பா சரி நல்லா சாப்பாடு செஞ்சு போடுமா குண்டா வைக்கணும். அப்பாவை இப்போ நிறைய பேர் இப்போ பார்த்துருப்பீங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படியே தான் இருக்கு. எல்லாமே காரம் உப்பு எல்லாமே நம்ம சாப்பிட்றது எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சப்பாத்திக்கு இந்த மாதிரி வந்து பன்னீர் மசாலா பன்னீர் வச்சு ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.